எங்கள் நிறுவனத்துடைய பேர் சிஎல்ஹெச்ஆர். சிஎல்னா வானம், விரிவு அப்படின்னு அர்த்தப்படும் பிரெஞ்சு மொழியில். ஸோ சிஎல் என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. இது எங்களுடைய 10வது ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். இந்த 10வது ஆண்டில் 39 விழுக்காடு வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ரெவென்யூ வந்து சென்ற ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் 1000 கோடி தாண்டி இருந்தோம். இந்த ஆண்டு, அதாவது FY25ன்னு சொல்லுவாங்க, 2024-2025, இந்த ஆண்டில் நாங்கள் 1505 கோடிகள் எங்களுடைய டேர்ன் ஓவர் உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டு 1085 கோடியாக இருந்தது. இந்த வாட்டி 1505 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 விழுக்காடு வளர்ச்சி எய்திருக்கிறோம். எங்கள் துறையில் வந்து இந்த ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 15 விழுக்காடு. இந்த துறையில் 1,71,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய துறை இது, மனிதவள மேம்பாட்டு துறை. இதில் வந்து ஒரு 1505 கோடியை 10 ஆண்டுகளில் சாதித்த முதல் நிறுவனம் நாங்கள் தான். மற்றவங்க எல்லாமே பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நிகர லாபம் சென்ற ஆண்டு 14.67 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணுறப்ப 35 விழுக்காடு வளர்ந்துருக்கிறோம். இதில் வந்து எங்கள் பிஸ்னஸை 2 துறைகளாக பிரிக்கலாம். HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது தொழில்நுட்ப உதவியுடன் உருமாற்றப்பட்ட மனிதவள மேம்பாட்டு சேவைகளை HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நேரடியாக நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய சேவைகள் மனிதவள மேம்பாட்டு சர்வீசஸ், HR சர்வீசஸ்னு சொல்லுவோம். ஸோ HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு பிரித்தோம்னா, HR சர்வீசஸில் நாங்கள் பண்ணுறது ஸ்டாஃபிங், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் முறையில் அவங்களுக்கு கொடுக்கறது. அதில் கிட்டத்தட்ட 45,000 எம்ப்ளாயீஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. How many PIN codes they are operating in? 6,700. 6,700 பின்கோடில் எங்கள் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் பரந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். இது முதல் சர்வீஸ். 2வது சர்வீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறது, பெர்மனெண்ட்டாக எடுத்து கொடுக்குறது. இதை வந்து சர்ச், செலெக்ஷன், RPOன்னு 3 பிரிவுகளாக இதை ஆஃபர் பண்ணுறோம். RPO வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் உள்ளடங்கிய ஒரு சேவை. எக்ஸிக்யூட்டிவ் சர்ச்ன்றது சீனியர் லெவலில், அதாவது CEOs, CHROs, GM, VP இந்த மாதிரி லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. செலெக்ஷன்றது மிடில் லெவல், ஜூனியர் லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. 3வது சேவை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங், ஐடிக்கு, இன்ஜினியரிங் கன்சல்டன்சிக்கு, ஹெல்த் கேருக்கு, இதுக்கு வந்து பண்ணித்தர்றது ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங். 4வது வந்து HR அட்வைசரி, 5வது வந்து HR மேனேஜ் சர்வீசஸ், 6வது திறன் வளர்த்தல்னு சொல்லக்கூடிய ஸ்கில்லிங். இந்த 6 சர்வீசஸும் சேர்ந்து HR சர்வீசஸ். இது வந்து கிட்டத்தட்ட 37 விழுக்காடு வளர்ந்துருக்கு. HR பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் கம்பெனியில் சேர்ந்துட்டான், அந்த சேர்ந்ததுலேருந்து அவங்கள வளர்த்தெடுக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் 6 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர் வந்து கம்பெனியில் சேர்ந்தாச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவரை அசஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது, அவர் வந்து ஸ்கில்லிங் பண்ணுறது, லேர்னிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் அடங்கும். ஸோ இந்த HR பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 62 விழுக்காடு வளர்ந்துருக்கு. இந்த ஆண்டு வந்து 62% growth நாங்கள் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 51 கோடி எங்கள் ப்ராஃபிட்ஸில் இதில் இருந்து வந்திருக்கு. GPன்னு, கிராஸ் ப்ராஃபிட்டில் இதில் இருந்து வந்திருக்கு. மற்றபடி வந்து நல்ல growth ரேட் காட்டியிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகள் கியூமுலேட்டிவ் ஆனுவல் growth ரேட்னு சொல்லக்கூடியது 50 விழுக்காடை தாண்டிய ஒரே நிறுவனம் நாங்கள் தான். இந்த துறையில் 11 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. ஆனாலும் இந்த வளர்ச்சி விகிதம் வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கடந்த 5 ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த growth ரேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து அக்விசிஷன்ஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். 5 நிறுவனங்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் கடந்த 3 ஆண்டுகளில். ஜாம்பே அப்படின்ற நிறுவனம் அசஸ்மெண்ட்டில், அடுத்து RG ஸ்டாஃபிங்ன்ற நிறுவனம் IT ஸ்டாஃபிங்கில், 3வது கோர்ஸ் பிளேன்ற நிறுவனம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்மில், 4வது
தாமஸ் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் மெட்ரிக்ஸ்ன்ற நிறுவனம் மறுபடியும் அசஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்ல. 5வது வைப்ரண்ட் ஸ்கிரீன்ற நிறுவனம் நம்ம இது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஆர்கானிக்கா நாங்கள் வளர்ந்த வளர்ச்சியும் சேர்த்து இந்த சாதனை சாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஆரிஜின் ஆகி பப்ளிக் இஷ்யூ போகக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரே நிறுவனம் நாங்கள் தான். தமிழ்நாட்டில் we are the largest. இன்னைக்கு தேதிக்கு வந்து we are the largest HR கம்பெனிங்க. அதை வந்து சாதிச்சிருக்கிறோம். இன்னும் இதே போல வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 3 ஆண்டுகளிலும் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வந்து இன்னைக்கு பங்கு சந்தையை அணுகி இருக்கிறோம். செபின்ற அமைப்புக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க நாங்கள் ஃபைல் பண்ண டிஆர்ஹெச்பி அவங்க அப்ரூவ் பண்ணி February 14th கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடெண்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 2 அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ ரீசெண்டாக எல்லா பத்திரிகைகளையும் அட்வர்டைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூடிஆர்ஹெச்பின்னு ஒன்று ஃபைல் பண்ணணும், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் செபி அப்ரூவல் கொடுத்த உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பங்கு சந்தைக்குள்ள வரும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் தான். ஓகே, இதை மட்டும் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட எங்களுடைய தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தனித்துவம் வந்து ஃப்ரான்ச்சைசி தர்றது. ஏன்னா யாருமே வந்து இந்த துறையில் முகவர் தர்றது செய்ய மாட்டாங்க. சோப்பு சீப்பு விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க, டிவி ஃப்ரிட்ஜ் விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த துறையில் வந்து முகவர் அப்படின்ற கான்செப்டே இல்லாமல் இருந்தது. ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரான்ச்சைசி அதை முதல்ல வெற்றிகரமாக சாதித்த நிறுவனம் நாங்கள். கிட்டத்தட்ட 60 பேருக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இது 11 பேர் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கிறாங்க. ஜம்மு வரைக்கும் எங்கள் ஃப்ரான்ச்சைசி உலகம் பறந்துபட்டு இருக்கிறது. இன்னைக்கும் கூட இதை 100 பேராக உருமாற்றுவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு பெரிய அளவில். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிங்க்கும் மட்டும் இல்லை, ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் கூட ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ஹெச் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஆர்எம்எஸ்க்கு, மாஃபா நிறுவனத்துக்கு இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்ப மிகப்பெரிய தாக்கம் இந்த முகவர் அப்படின்ற ஃப்ரான்ச்சைசி துறையிலையும் நாங்கள் பதிச்சிருக்கிறோம். அதனால தான் கிராஃபிக் எங்கள் எக்ஸ்பான்ஷன் வந்து 85 அலுவலகங்கள் 38 இடங்களில் இந்தியா முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிறோம். மற்றபடி டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம், என்ன செய்கிறோம், எப்படி கொண்டு போகிறோம், இது எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 5000 நிறுவனங்களுக்கு ஒர்க் பண்ணுறோங்க. இது வந்து இப்போதைக்கு இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் சென்ற முறை மாஃபாவாக இருந்தப்போ கால் பதிச்சேன். 18 வருஷம் மாஃபா நடத்தினேன். இந்தியாவிலேயே முதல்ல 1000 கோடி டர்ன் ஓவர் எடுத்த நிறுவனம் அதுதான் இந்த துறையில். அந்த சாதனையை விட விஞ்சி இப்போ இந்த 10 ஆண்டுகள், 18 வருஷம் ஆச்சு எனக்கு 1000 கோடி கொண்டு போகிறதுக்கு. இந்த வாட்டி வந்து 10 ஆண்டுகளில் 1504 கோடி இப்போ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இதே வேகத்தோட அடுத்த 3 வருடங்களில் கொண்டு போவோன்ற நம்பிக்கை எனக்கு.